Hello friends, வணக்கம் and welcome to Nagas எங்க வீட்டு சமையல். Friends, இன்னைக்கு நம்ம வந்துட்டு நம்மளுடைய சேனல்ல மார்னிங் vlogல வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபீஸ் ப்ளஸ் அன்பாக்சிங் வீடியோஸ் அப்புறம் ஆஃப்டர்நூன் vlogல வந்துட்டு லஞ்ச் மெனூஸ் அதுக்கு அப்புறமா வந்துட்டு நம்ம எக்ஸ்ட்ரா டிப்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் அந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்துட்டு இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல வந்துட்டு நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு காலையில எந்திரச்சதுமே கார்டன்ல இருக்க செடி கொடிகள் அப்படியே ஃப்ரெஷ்ஷா பார்த்துட்டு வாசலெல்லாம் கூட்டிட்டு அதுக்கு அப்புறமா வந்துட்டு கோலம் போடலாம்னு சொல்லும்போது எங்க பாப்பா வந்துட்டு புள்ளி வச்ச கோலம் ட்ரை பண்றமா அப்படினு சொன்னாங்க. கோலம் போட்டாங்க, சூப்பரா வந்திருந்தது. அப்புறம் காலையில எந்திரச்சதுமே நமக்கு வந்து ஃபர்ஸ்ட் பாலை காய்ச்சிட்டு டீ போட்டு குடிச்சாதாங்க மற்ற வேலையே ஆகும். ஸோ எனக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் டீ ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஸோ டீக்கு வந்து டீ தூள் எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு எனக்கு இஞ்சி டீ குடிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து அந்த நாளே நமக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ நல்லா இஞ்சியை நல்லா தட்டிட்டு இஞ்சி போட்டுட்டு ஏலக்காய் வந்து எப்பயுமே நான் தூள் பண்ணியே வந்துட்டு ஒரு சின்ன டப்பாவில் போட்டு வச்சுருப்பேன். ஸோ அதையும் போட்டுட்டு காய்ச்சின பாலை கொஞ்சம் ஊற்றிட்டு டீ வந்துட்டு நல்லா திக்காக எனக்கு போட்டு குடிக்கணும். அப்போ தான் வேலை வந்து நம்மளால் பிரிஸ்காக செய்ய முடியும். அதை வந்துட்டு இப்போ வந்து ஃபில்ட்ரு பண்ணிடலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இப்போல்லாம் வந்துட்டு கரும்பு சக்கரை தான் போட்டு குடிக்கிறோம். அதனால் வந்துட்டு டீயில் வந்துட்டு கரும்பு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்க எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நானும் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு டீ குடிச்சிட்டு எனக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு நான்வெஜ் வந்து செய்யணும், அதாவது வஞ்சிரம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணணும்னு ரொம்பவுமே எனக்கு ஆசை. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நான் வந்துட்டு வீட்டில் சொல்லிகிட்டே இருந்தேன் வஞ்சிரம் ஃபிஷ் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காலையிலேயே மார்க்கெட்டுக்கு போயிட்டு அவங்க வஞ்சிரம் ஃபிஷ்ஷை வந்து வாங்கிட்டு வந்தாங்க. வாங்கிட்டு வந்து எல்லாம் வந்து நீட்டாக க்ளீன் பண்ணி எல்லாம் வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வந்து எடுத்து வச்சுட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம டிஃபன் வேலையில் முடிச்சுட்டு தான் நம்ம மீன் பெரட்டுற வேலையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போதே அப்படியே டெம்டிங்காக இருந்தது, எப்படா நம்ம குக் பண்ணி சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அதுக்கும் முன்னாடி நம்ம காலையில் வந்து டிஃபனுக்கு ரெடி பண்ணணும் இல்லையா. ஸோ காலையில் காஃபி எல்லாம் குடிச்சிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு வந்து சப்பாத்தி குருமாவும் இன்றைக்கி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சப்பாத்திக்கு வந்து மாவெல்லாம் பெரட்டி வச்சுட்டேன். இப்போ குருமாவுக்கு வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஜீரகம் சோம்பு கொஞ்சம் போட்டிருக்கேன். அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு இன்றைக்கி வந்துட்டு வெஜிடபிள் குருமா, அதாவது பட்டாணி போட்டு குருமா வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கொஞ்சம் உப்பும் போட்டாச்சு. ஸோ வெங்காயம் வதங்கும் போதே நம்ம உப்பு போட்டோம்னா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். தக்காளியும் வந்துட்டு ஒரு தக்காளி எடுத்துகிட்டு பியூரியாக எடுத்துட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் 1-2 அரைச்சி அதையும் ஆட் பண்ணியாச்சு அப்படின்னா கிரேவி கன்சிஸ்டன்சி நல்லா வரும். இன்னொன்று குழந்தைங்க அந்த தக்காளியை தனியாக எடுத்து போட மாட்டாங்க, அதுக்காக நம்ம வந்து அப்படி போட்டாச்சு. இப்போ வந்துட்டு ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கலாங்க. மல்லித்தூள் வந்துட்டு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்துட்டு கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் மிளகுத்தூள் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஆயிலே நம்ம ஃப்ரை பண்ணும்போது அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதாவது நம்ம தனியாக மசாலா அரைக்கும் போது இந்த தூளெல்லாம் போட்டு அரைக்கிறது ஒரு டேஸ்ட்டு. இந்த மாதிரி எண்ணெயில் வதங்கும் போதே நம்ம பொடியெல்லாம் போட்டு அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கி டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு வந்துட்டு நான் ஒரு உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருந்தேன் சின்ன சின்னதாக, அதையும் கூட போட்டு அந்த எண்ணெயிலே நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்துட்டோம்னா ஒரு சின்ன கிண்ணத்தில் வந்துட்டு நம்ம கசகசா வந்துட்டு ஒரு ஸ்பூன், முந்திரி ஒரு 10 முந்திரியை வந்துட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் ஊற வச்சுட்டேன். நம்ம ப்ராசஸை இந்த குருமா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதை வந்து எடுத்து வச்சுட்டேன். பட்டாணியும் பார்த்துட்டிங்கன்னா தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். ஊற வச்சுருந்த பட்டாணியை வேக வச்சு எடுத்துகிட்டு அந்த தண்ணியும் சேர்த்து வந்து நான் வந்துட்டு அந்த குருமாவுக்கு வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ அதையும் வந்து அந்த எண்ணெயிலேயே கொஞ்சம் நல்லா நம்ம வதக்கி விட்டுலாம். தண்ணியை நம்ம சிந்த வேண்டாம், ஏன்னு சொன்னால் பட்டாணி வேக வைக்கும் போது அந்த தண்ணியில் கொஞ்சம் சத்து இருக்கும் இல்லையா, அது வெளியே போகக்கூடாது. அதனால் நம்ம வந்துட்டு அந்த கிரேவிலே அந்த கொஞ்சம் தண்ணியை போட்டு அது வந்து கொஞ்சம் சுண்டுற வரைக்கும் நல்லா வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வந்து அந்த காயெல்லாம் வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி அந்த முந்திரியும் கசகசா எடுத்து வச்சுருந்தோம்லையா, அந்த பேஸ்ட்டை அரைச்சாச்சு. அரைச்சிட்டு ஊற்றிட்டு திருப்பியும் அதில் ஒட்டி இருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் நம்ம வந்துட்டு அந்த கிரேவிலே ஊற்றியாச்சு. இப்போ நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இதுவும் நல்லா வந்து குக் ஆகிட்டே இருக்கட்டும். இஞ்சி பூண்டு வந்து எந்த அளவுக்கு போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ வந்து தேங்காய் வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அரை மூடி வந்து எடுத்திருந்தேன், அதையும் கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த தேங்காய் விழுதையும் வந்துட்டு இன்றைக்கி கூட ஆட் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுடைய குருமா வந்து நல்லா வந்துட்டு ஒரு திக் கன்சிஸ்டன்சியில் வரும். ஸோ நம்ம சப்பாத்திக்கும் சாப்பிட்டுக்கலாம்,
மிச்சம் இருந்தால் கூட நம்ம மத்தியானம் ரைஸ்க்கு கூட வச்சு சாப்பிட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இப்போ கூட வந்து நம்ம பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா கஸ்தூரி மேத்தி இருக்குது இல்லையா, அதை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி கையில் க்ரஷ் பண்ணி இது பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து நான் வந்து ஒரு 1/2 கப் கர்டு வந்து ஊற்றிட்டேன், அதாவது தயிர் வந்துட்டு ஊற்றிட்டேன். எனக்கு இந்த மாதிரி குருமாவில் வந்து தயிர் ஊற்றி சாப்பிடும்போது வந்துட்டு நீங்கள் வந்து இது வரைக்கும் ட்ரை பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இந்த முறையை வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தயிர் ஊற்றும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து லைட்டாக அந்த புளிப்பு தன்மையோட அந்த குருமா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நமக்கு நல்லா அந்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்தாச்சு. இப்போ சப்பாத்திக்கு வந்து நம்மளோட குருமா ரெடி ஆயிடுச்சு. ஸோ காலையிலேயே வந்து வீட்டில் இருக்கவங்க சாப்பிட்றக்கும் குழந்தைங்க வந்துட்டு ஸ்கூலுக்கு டிஃபன் பாக்ஸில் எடுத்துகிட்டு போகிறதுக்குமே வந்துட்டு சப்பாத்தி ரெடி ஆயாச்சு. வேணும்னா இந்த குருமாவை வந்து நம்ம மத்தியானம் ரைஸ்க்கும் வச்சு சாப்பிடலாம், அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி வந்துட்டு நம்ம மார்னிங் வ்ளாகில் வந்துட்டு சப்பாத்தியும் குருமாவும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு அன்பாக்சிங் பார்க்கலாங்க. இது வந்து நான் பக்கத்தில் இருக்க ஒரு கடையில் வந்து சரவணம்பட்டியில் 150 ருபீஸ் ஷாப்புன்ட்டு ஒரு கடை இருக்குது. அங்கே வந்துட்டு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்குது. இது வந்து நம்மளுடைய வீட்டு டெக்கரேஷனுக்கு, அதாவது பார்க்குறக்கு வந்துட்டு ரொம்ப இயற்கையாகவே இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் வீட்டில் வச்சா கூட வந்துட்டு இது வந்து கீழே இருக்க பாட்டு கூட பார்த்திங்கன்னா செராமிக்கில் இருக்க மாதிரியே தான் இருக்கும். ஆனால் இது செராமிக்கும் இல்லை, பிளாஸ்டிக்கும் கிடையாது. இது ரேட் பார்த்திங்கன்னா ஒரு 120 ரேட் அவ்வளோதான் வருது. ரொம்ப சீப்பாக தான் இருக்குது. இலையெல்லாம் பார்க்கும்போது அப்படியே உண்மையான செடி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு இன்டோர் பிளான்ட்டாக வளர்த்தோன்னு எப்படி இருக்கும் அந்த மாதிரி பார்க்குறக்கு வந்து தூரத்துலேருந்து பார்க்கும்போது உண்மையாக யார் பார்த்தாலும் புதுசாக வந்து நம்ம வந்து இயற்கையாக வச்ச செடின்னு தான் நினைப்பாங்க. சரி, நம்ம இந்த அன்பாக்சிங் முடிச்சுட்டு இப்போ வந்து நமக்கு வந்துட்டு நெல்லிக்காய் நிறைய கிடச்சிது. ஸோ நெல்லிக்காய் ஊறுகாய் போடலாம் அப்படின்ட்டு இன்பிட்வீன் டைமில் லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன தாளிப்பு கிண்ணத்தில் வெந்தயமும் கடுகும் கொஞ்சம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு ட்ரையாக நான் வந்து வறுத்து வச்சுக்கிட்டேன். நல்லா வந்து அது கருக விடாமல் வறுத்து வச்சுக்கணும். அப்புறம் இன்னொரு பேனில் வந்துட்டு நல்ல பெரிய அகலமான வடை சட்டியில் வந்துட்டு நம்ம எண்ணெய் நிறைய ஊற்றி எண்ணெய் காஞ்சோன்னே அந்த நெல்லிக்காயெல்லாம் கழுவி வச்சுருப்போம் இல்லையா, அந்த நெல்லிக்காய் எல்லாத்தையுமே தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் கொஞ்சம் வந்து அது நெல்லிக்காயெல்லாம் நல்லா வத்திரும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நம்ம வீட்டில் காரம் வந்து எந்த அளவுக்கு சாப்பிடுவாங்களோ அதுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் போட்டுக்கலாம். மிளகாய் தூள் வந்துட்டு இன்றைக்கி ஒரு நான் 4 to 5 ஸ்பூன் பக்கம் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் கல்லுப்பு ஆட் பண்ணியாச்சு. கல்லுப்பை ஆட் பண்ணி நல்லா வந்துட்டு நம்ம அதை வந்து நல்லா கிளறி விட்டுறலாம். அந்த உப்பும் காரமும் வந்துட்டு அந்த நெல்லிக்காயில் வந்துட்டு நல்லா இறங்கணும். இப்போ நெல்லிக்காய் நார்மலாக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வெறுவாயில் சாப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி நம்ம எங்கேயாவது தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் சளி பிடிச்சிக்கும். ஸோ இந்த மாதிரி இதில் வந்து நிறைய சத்து இருக்குது. அதனால் இந்த மாதிரி அதுவும் இந்த மாதிரி வெயில் காலம் வரும்போது நம்ம இந்த மாதிரி நெல்லிக்காய் கிடைக்கும் போது இந்த மாதிரி ஊறுகாய் செஞ்சு வச்சிட்டோம்னா அப்பப்போ சாப்பாட்டுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். தயிர் சாதத்துக்கு அதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்லாம். இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, வெந்தயமும் கடுகும், அதை வந்து நம்ம இஞ்சி தட்டுற கல்லில் போட்டு நம்ம வந்துட்டு இதை நல்லா தூள் பண்ணிக்கலாம். தூள் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி இந்த நெல்லிக்காய் வந்து வெந்துட்டுருக்குல்ல, நல்லா அந்த நெல்லிக்காய் வேகுது இல்லையா, அது கூட வந்துட்டு நம்மளோட இந்த பொடியை வந்துட்டு 1-2 நம்ம தட்டி வச்ச பொடியை வந்துட்டு நம்ம வந்துட்டு அதில் வந்து தூவி விட்டுக்கலாம். அப்போ வந்துட்டு இந்த வெந்தயமும் கடுவோட அந்த எசன்ஸும் நமக்கு வந்து அந்த நெல்லிக்காயில் நல்லா இறங்கி நம்மளுடைய நெல்லிக்காய் ஊறுகாய் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த எண்ணெய் எல்லாமே நல்லா வத்திருச்சு, நெல்லிக்காயும் வந்துட்டு நல்லா வெந்துருச்சு. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒரு பெரிய ப்ராசஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நெல்லிக்காயை ஃபஸ்ட்டே குக்கரில் வேக வச்சுட்டு அதை வந்து தண்ணி கூட வடிச்சிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அது இன்னுமே ஈஸி மெத்தட். நம்மளுடைய ஊறுகாய் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பவுலில் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நம்ம மத்தியானத்துக்கு வந்து ஒயிட் ரைஸ் வந்து அரிசி ஊற வச்சுருந்தேன், அதை நம்ம குக்கரில் வச்சாச்சு. அதுக்கப்புறம் ரசமும் வச்சுட்டேன். இன்னைக்கு குழம்பு வந்துட்டு சப்பாத்திக்கு வச்ச குழம்பே கொஞ்சம் மிச்சம் இருக்குது. ஸோ அது வேணும்னா சாப்பிட்டுக்கலாம். எனக்கு வந்துட்டு இன்றைக்கி ரசமும் வஞ்சரம் ஃபிஷ் ஃப்ரை மட்டும் இருக்குது போதும். ஸோ ரசமும் ஃப்ரையும் மீன் ஃப்ரையும் வச்சு சாப்பிட்டா அதுவே ஒரு பெஸ்ட் காம்பினேஷன். இப்போ நம்ம ஆல்ரெடி மார்னிங்கே க்ளீன் பண்ணி வச்சுட்டு அதுக்கு மசாலா ரெடி பண்ணலாம். இப்போ நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் பிளேட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம ஃபிஷ் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு நான் ஒரு 1.5 kg பக்கத்தில் வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இதுலேயும் வந்துட்டு காஷ்மீரி மிளகாய்த்தூள் கொஞ்சம், அப்புறம் நார்மல் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கலரும் கிடைக்கும், காரமும் கிடைக்கும். இப்போ வந்துட்டு ஜீரகத்தூள் நான் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தூள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். நான் அது கூட இப்போது 1 ஸ்பூன் மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம்.
நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம முன்னாடியே மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம கூட வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு வெள்ளை ரவை இருக்கு இல்லையா ஆட் பண்ணியிருக்கோம். கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த வெள்ளை ரவை எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மசாலா வந்து உதிராமல் இருக்கும். இப்போ வந்து அதுக்கு தேவையான சால்ட்டும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அது கூட வந்துட்டு 1 ஸ்பூன் வந்துட்டு லெமன் ஆட் பண்ணுறோம். இப்போ இந்த லெமனும் இந்த வெள்ளை ரவையை ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதுதான் வந்துட்டு நம்மளுடைய மீனில் இருக்க மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான 2 டிப்ஸுங்க. ஸோ லெமன் வந்து நம்ம அந்த மீன் மசாலாவுக்கு புளிப்புத்தன்மையும், இந்த ரவை வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த மீனில் இருக்க மசாலா வந்து நம்ம எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த மசாலா உதிராமல் இருக்கிறதுக்கும் ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த 2 டிப்பையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி மீன் ஃப்ரைக்கு வந்து மசாலா வந்துட்டு ரெடி பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட் வந்து அவ்வளோ அமேசிங்காக இருக்கும். இப்போ நம்ம ஃபிஷ்ஷுக்கு வந்துட்டு எல்லா மசாலாவும், அதாவது ஒரு இடத்துல வந்துட்டு ரொம்ப திக்காவோ ஒரு இடத்துல மசாலா இல்லாமல் அந்த மாதிரி எப்பயுமே நம்ம மசாலா வந்து தடவக்கூடாது. மசாலா தடவும் போது ஈவனாக வந்துட்டு நம்ம தடவணும் எப்பயுமே. அதே போல் மீனுக்கு வந்து எப்பயுமே உள்ளே லைட்டாக கட்டிங் சின்ன சின்னதாக போட்டிங்கன்னா மசாலா நல்லா உள்ளே இறங்கிரும். இப்போ மசாலா ஃபுல்லாக நம்ம வந்து நல்லா தடவியாச்சு. போட்டுட்டு ஒரு 2 ஹார்ஸ் பக்கம் வந்துட்டு நான் நல்லா ஊற வச்சுட்டேன். 1 மணி நேரம் ஊறினாலுமே மசாலா வந்து நல்லா வந்துட்டு இறங்கிரும். நம்ம முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ நேரம் மசாலா ஊறுதோ அந்தளவுக்கு மீனை பொறுத்த வரைக்கும் ஃபிஷ்ஷோட டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றி எண்ணெய் வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் தான் காயணும். காயிற எண்ணெயில் மீன் துண்டுகளை போட்டு மீன் வந்துட்டு ஒரு பக்கம் நல்லா பொரிய விடணும். ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா மீன் வந்து வெளியே வந்து நல்லா பொரிஞ்சிடும், ஆனால் உள்ளே வேகாது. ஸோ நம்ம வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வந்து பொறுமையாக வந்து வேக விடணும். பொறுமையாக ஒரு சைடு நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு மீனாக நம்ம வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போடணும். அப்போ தான் வந்து அந்த மீனில் இருக்க டேஸ்ட்டு உள்ளேயும் வந்துட்டு அந்த மசாலா நல்லா இறங்கி அந்த மீன் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு மீனாக போட்டு 2 அதுக்கப்புறம் அந்த மாதிரி போட்டு மீனை எல்லாமே வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த மாதிரி நம்மக்கிட்ட இருக்க எல்லா மீனையும் வந்துட்டு பொறுமையாக ஒரு 2 இல்லை 1 போட்டு வந்துட்டு வேக விட்டு திருப்பி போட்டு இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஃபிஷ்ஷை எடுத்ததுக்கப்புறமும் சிலருக்கு வந்து வெங்காயம் லெமன் எல்லாம் போட்டு கார்னிஷ் பண்ணி சாப்பிட்றது இன்னுமே நல்லாயிருக்கும். இன்னொரு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் என்னென்னா புதினா சட்னி இருக்கு இல்லையா, புதினா மின்ட் சட்னி இருக்குல்ல, தேங்காய் போடாமல் அரைச்சி வச்சுட்டு அந்த மின்ட் சட்னியோடு நீங்கள் தொட்டு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு வந்து வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு சொல்லும் போதே அவ்வளோ டெம்ப்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.